எபிசோட் 3ல என்ன ஆகுதுன்னா, பாண்டியும் வெற்றியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வெற்றி வந்து நான் தான் அந்த சார்ஜ் போட்ட பிரச்சனையை பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லிட்டு இருக்காரு. நல்ல வேலை நேற்று ஐஸ்வர்யாவுக்கு வேலை போகல அப்படின்னு சொன்ன உடனே பாண்டி சொல்கிறாரு, ஐஸ்வர்யாவுக்கெல்லாம் வேலை போகாது, ஏன்னா அவங்க வந்து நெடுமாறனோட பொண்ணு அப்படின்னோடனே, ஐயோ நெடுமாறனோட சொந்த பொண்ணா, அப்பயே இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காரு அப்படின்னோடனே, அவரோட கேரக்டர் எப்படி தான் கிச்சனுக்குள்ளே ஐஸ்வர்யாவை தன்னோட பொண்ணாக ட்ரீட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து வெற்றிக்கிட்ட சொல்கிறாங்க. 2 பேரும் இப்படி பசிக்குதுன்னே நடந்து வரும்போது அங்கே ஒரு தள்ளு வண்டி இருக்குது. இந்த தள்ளு வண்டி தான் பவானி அக்கா கடைன்னு நமக்கு ஃபஸ்ட் எபிசோடில் காட்டுவாங்கள்ல, அந்த தள்ளு வண்டி தான் இது. அங்கே வந்து பேசிட்டு அதாவது சாப்பிட இருக்காக்கான்னு கேட்டோடனே, நானே வந்து சமைக்கிற ஆள் வரலன்னு எரிச்சல் இருக்கேன், இங்கே எதுவுமே இல்லை, பொருள் எல்லாம் இருக்குது, ஆனால் சாப்பாடு செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு வெற்றி சொல்கிறாரு, எனக்கு சமைக்க தெரியும்க்கா, நான் சமைக்கட்டுமா அப்படின்னோடனே, சரி சமைங்க அப்படிங்கிறாருங்க. சரின்னு சொல்லிட்டு இவரே போய் சமைக்க போகிறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கடையில் நிறைய கூட்டம் வந்துடுது. உடனே எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுக்குறாரு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறமா வெற்றியும் பாண்டியும் கடைசியில் சாப்பிட்றாங்க. உடனே இங்கேயே வேலைக்கு வந்துடுறீங்களா, எவ்வளோ ரூபா சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி முழிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. அப்போ அந்த அக்காவே சொல்கிறாங்க, 15 நாளைக்கு ஒரு வாட்டி உனக்கு 4000, அவனுக்கு 2000, அவன் வந்து சர்வ் பண்ணி கொடுக்கணும், நீ சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே 2 பேத்துக்கும் பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. அவங்க அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக ஓகே கண்டிப்பாக வேலைக்கு வந்துடுறோம், ஆனால் வந்து ராத்திரி 7 மணிக்கு மேலே தான் வருவோம் அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, நானே 8 மணிக்கு மேலே தான் கடை போடுவேன், ஸோ 7 மணிக்கு மேலே நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா வெற்றி வந்து பாண்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, நம்ம இங்கேயும் வேலை பார்க்குறோம், ஆனால் அந்த கடையில் வேலை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு, ஏன்னா நிறைய பேருக்கு நான் சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன், அடுத்தவங்களோட வயிறு நிரம்புதுங்கும் போது என் மனசு நிறையுது, எனக்கு பிடிச்ச வேலை அதுதான், எப்படியாச்சும் நம்ம ரெசார்ட்லேயும் அந்த கிச்சனுக்குள்ளே நான் போகணும், நானும் ஒரு ஷெஃபாக போகணுங்கிறது தான் என்னோடய ஆசை அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜன்கிற மேனேஜர் வந்துட்டு ஓனருக்குள்ளே மீட் பண்ண வராங்க. ஒரு வயசான ஒருத்தரை காமிக்கிறாங்க, அவர் தான் வந்து ஓனர் போல இருக்கு. அவரை வந்து மீட் பண்ணி பேசுகிறாங்க. அங்கிள் எப்படி இருக்கீங்க, இன்சுலின் இன்ஜெக்ஷன்லாம் ஒழுங்காக எடுத்துக்கிறீங்களா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. அவரும் இவர்கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ சின்ன பையனா 10 வயசாக இருக்கும்போது உங்கள் அம்மா கூட நீ வந்த, உங்கள் அம்மா அந்த சிங்கை தேய்க்கிறேன்னு சொல்லி சிங்கையே தேய்ச்சிருவா, அவ்வளோ சின்சியராக வேலை பார்ப்பா, உங்கள் அம்மாவும் நீயும் என் ரெசார்ட்குள்ளே என்றைக்கு காலடி எடுத்து வச்சிங்களோ அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் அங்கிள் வந்து ப்ரைஸ் பண்ணுறாரு. இவரும் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெடுமாறன் பற்றி லைட்டாக கம்ப்ளைண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. நெடுமாறன் வந்து ரொம்ப பாசியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு அந்த ஓனர் அங்கிள் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்னே மாதிரி தான் நெடுமாறனை எவ்வளோ காசு கொடுத்தும் வாங்கவே முடியாது, எந்த ரெஸ்டாரண்ட்ஸ்க்கோ ஹோட்டலுக்கோ கூப்பிட்டா கூட அவன் போக மாட்டான், ஸோ நான் எதுலேயுமே இன்வால்வ் ஆகலை, நீங்கள் 2 பேருமே எல்லாத்தையுமே போட்டு பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சொன்னோடனே இவரும் சரி நெக்ஸ்ட் வீக் போர்ட் மீட்டிங் இருக்குது அங்கிள், அதுக்கு கண்டிப்பாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜனும் போகிறாரு. போகிறப்ப பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோ ஒரு செகண்ட் பார்த்து அப்படியே முழிச்சுக்கிட்டே போகிறாரு. அது ஒரு பொண்ணோட ஃபோட்டோ, மேபி அவங்க ஓனரோட பொண்ணாக இருக்கலாம். அவர் வந்து இவங்க லவ் பண்ணியிருக்கலாம், அந்த லயாவோ ரியானோ ஏதோ ஒரு பொண்ணை பற்றி பேசினாங்க, அதுவாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு அப்படியே போய்டுறாரு ராஜன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் கப்பிள் வந்தாங்கல்ல, அவங்க வந்துட்டு ரீல்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பையன் அலோனாக தனியாக உட்காந்துட்டு பார்த்து கவலைப்பட்டுட்டே இருக்கான், அம்மா அப்பா எப்போ பார்த்தாலும் ரீல்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்களே, நம்ம கூட பேச ஆள் இல்லைங்கிற மாதிரி இருக்கான். இதை வந்து வெற்றி வரும்போதெல்லாம் கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு அவரும் போயிடுறாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா நெடுமாறன் ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் ஒரு சூப் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சர்வ் பண்ணியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குடா சூப்பு, உன்ன மாதிரி சூப் வைக்க ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து பாண்டியும் வெற்றியும் சைட்லேருந்து பார்த்துட்ருக்காங்க. அப்போ வெற்றி கேட்குறாரு, இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டோடனே பாண்டி சொல்கிறாரு, இவங்க எல்லாருமே நெடுமாறனோட ஃப்ரெண்ட்ஸு, வேறு ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் ஹோட்டல்ஸ்லேயும் வேலை பார்க்குறாங்க, இங்கே வருவாங்க, இவர் வந்து ஸ்பெஷலாக இவரோட சிக்னேச்சர் சூப்ஸ் அது இதுன்னு எல்லாமே ரெசிபி பண்ணி கொடுப்பாரு, அவங்களும் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி யாராலையுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போவாங்க. உடனே வெற்றி என்ன பண்ணுறாருன்னா, அவங்க எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறமா அந்த சூப்பில் மிச்சம் இருக்கிறத ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. வெற்றி ஏற்கனவே சொல்லியிருப்பாரு, அவருக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, ஒரு சாப்பாடை பார்த்தாலே அந்த சாப்பாட்டில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்காருன்னு நான் பிரித்து மேய்ஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை பார்த்த உடனே இவர் வந்து இந்த சூப்பில் என்னெல்லாம் சேர்த்துருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் கப்பிளோட ஃபோன் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வந்து ஃபோனை காணோன்னு பயங்கரமாக சத்தம் போட்டு டென்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. கடைசி சிசிடிவி கேமராவெல்லாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களோட பையன் தான் அந்த ஃபோனை மேலே தூக்கி போட்டிருக்கான், ஏன்னா அம்மா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ வந்து அவங்களும் ஒரு சாரி கூட கேட்காம, ஒரு கர்ட்டசி கூட மெயின்டைன் பண்ணாமல் அவங்க அதுக்கப்புறமும் கத்திகிட்டே இருக்காங்க. அந்த பையனை பிடிச்சி அடிக்கிறாங்க.
அப்போ வெற்றி வந்து இமோஷனல் ஆகிட்டு உங்கள் பேரில் தான் எல்லா தப்பு இருக்குது, அந்த சின்ன பையன் பேரில் எந்த தப்பும் இல்லை, நீங்கள் தான் இவ்வளோ ஃபோனே பார்த்துட்டு இருந்தனால அந்த பையன் வெக்ஸ் ஆகிட்டான், அவன் பேரில் எதுக்கு தப்பு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி ரொம்ப கோவமாக பேசிடுறாரு. அவங்களும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா ராஜன் கூப்பிட்டு வெற்றியை இந்த மாதிரி இமோஷனல் ஆகக்கூடாது, இமோஷன்ஸை வெளியே வச்சுட்டு தான் நம்ம ஹோட்டலுக்குள்ளேயே வரணும், கஸ்டமர்ஸ் என்ன கோவப்பட்டாலும் நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜன் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு வெற்றிக்கு. வெற்றியும் ஓகே சார் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ வந்து பாண்டி வந்து கேட்குறாரு, நீ ஏன்டா இவ்வளோ எமோஷனலான அப்படின்னு கேட்டோடனே, இல்லை நானும் சின்ன வயசில் என்னோடய அப்பாவோட அன்புக்காக ஏங்கியிருக்கேன், அதனால தான் எனக்கு அந்த சின்ன பையனை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இந்த சிசிடிவி கேமராவெல்லாம் அனலைஸ் பண்ணதில் ஸ்ரீநிதின்னு ஒரு பொண்ணை ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. ஏற்கனவே அவங்க வந்து ஹோம் சர்வீஸில் உள்ளவங்க தான், பட் குக்கிங்கில் எல்லாருக்கூடையுமே ரொம்ப ஃப்ரெண்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லியிருப்பாரு. அவங்க போய் நேராக ஐஸ்வர்யா கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த சார்ஜர் ப்ளக் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணி விட்டது வந்து வெற்றி தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு. அது கேட்டு ஐஸ்வர்யாவுக்கு செம்மையாக கோவம் வருது. அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம்.